6 ஆலைகளுக்கான மது ஆலை திறக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுக்கல. முழுமையாக சட்டமன்றத்தில் நான் எதிர்த்தேன். ரஷ்ய ஜனநாயக கட்சி அதனுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய பணிகளை எப்படி பார்க்குறீங்க? நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன். நான் வீம்புக்காவது கட்சி ஆரம்பித்து நான் வீம்புக்காவது கட்சி நடத்துகிறேன். எனக்கு தனிப்பட்ட சுயலாபத்துக்கு நான் அரசியல் பண்ணல. ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல இளைஞனாக முடிவு பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த அவருக்கு வாழ்த்து. சார், இப்போ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்குது? பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்குமான இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்குது? ஏன்னா பல்வேறு சலசலப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல சலசலப்பு. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர்கிறேன், இப்போ என் தொகுதியில் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ மக்கள் உடைய அதாவது ஒருமித்த கருத்தை தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கடமையை செஞ்சிடணும். இப்போ நான் என் தொகுதியில் நேற்று ஒரு பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கே சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு பாரில். இன்றைக்கி நான் ஆளுங்கட்சியாக இருக்கிறேன், நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நான் போய் அலுவலகத்தை போய் நான் முட்டுக்கிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு வாக்களித்த மக்கள் தான் எனக்கு முக்கியம். என் தொகுதியில் இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினராக அந்த பதவிக்கு உட்காந்து உங்ககிட்ட முன்னே பேசுகிறேன்னா அதுக்கு முழுக்க காலாப்பட்டு தொகுதி மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இதை ஆளுங்கட்சி நம்ம எதிர்கட்சியெல்லாம் பார்க்க முடியாது. மக்கள் பிரச்சனையே பேசுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினுடைய வேலை. அதுதான் இன்றைக்கி நான் சொன்னேன். கமிஷன் அவர்களும் அதை எக்ஸைஸ் கமிஷனரும் நான் மூடுறேன், ஆணையர் நான் மூடுறேன்னு சொல்லி தான் கம்மி பண்ணிட்டோம். அதில் எந்த ஒரு திட்டம் மக்களுக்கு எதிராக இருந்தால் நம்ம அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறோம், நம்ம ஆளுங்கட்சிலாம் நான் பார்க்க மாட்டேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அது சட்டமன்றம்னா சரி, தப்புனா தப்பு தான், ரைட்னா ரைட்டு தான். அதனால் நான் சட்டமன்ற ஆளுங்கட்சி அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம ஆளுங்கட்சி, நீங்கள் எதிர்கட்சி கேட்பாங்க, நீங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் ஏன் ஆளுங்கட்சி இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்னால் மக்களுக்கு குரலாக கொடுக்குறாங்க சட்டம் இருக்குதானே கேட்டேன். அதுமாதிரி சட்டம் ஒன்றும் கிடையாது. இல்லை, மக்களுடைய உறுப்பினர் ஒரு ஆள் நான் மட்டும்தான். அப்போ நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தா தான் அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்வும். எங்கள் பகுதியில் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், மக்களுக்கு விரோதமான செயல்கள், புதுச்சேரி மக்களுக்கு விரோதமான செயல் நான் சொன்னேன். அப்போ கூட இப்போ எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் டிஸ்டிலரியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தான் மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு சொன்னீங்க. நான் ஊழல்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். 100 கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியாளருக்கு கொடுத்தன்னு சொல்லி வெளியில் இருக்கிற எதிர்கட்சிகள் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த 100 கோடி ரூபாய்க்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய யாருன்னா நம்ம தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஆளுகின்ற அரசாங்கம் தான். நான் ஏதோ சட்டமன்ற உறுப்பில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னேன், நீங்கள் ஆள்றீங்க, வெளியில் நம்மள ஊழல்னு சொல்கிறான். அப்போ அந்த ஊழல் தப்பான பணம் நம்மக்கிட்ட கைமாறப்பட்டுச்சு. ஆனால் இது டிஸ்டரி கொடுக்கல. மாண்புமிகு துணைநிலை ஆளுட்டு நாங்கள் போய் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கொடுத்தோம், இது வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறாங்க. பாஜக எம்எல்ஏவே சொன்னார், கல்யாண சுவாமியே சொன்னார். நான் சொன்னேன் 100 கோடி ரூபான்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் பேரில் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் வரும்போது இந்த அரசு அதை விளக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. மக்களுக்கு தெளிவுபடு. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் நம்மகிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் சட்டமன்றத்திலே நான் குரல் கொடுத்தேன். அப்போ கூட எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஆளுங்கட்சி பேசுங்க. மக்களுடைய பிரச்சனையே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் பேசி தான் ஆகும். அது அடுத்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் பற்றி கவலை கிடையாது. என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு நம்ம குரல் கொடுத்தே தான் இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சார், போதைப்பொருள் புழக்கம் புதுவையில் அதிகமாக இருக்குது, அதனால தான் குற்ற சம்பவங்கள் நிறைய நிகழுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சார், போதைப்பொருள் இப்போ அரசு தனியாக அது ஒரு செல்லு வச்சுக்கிறாங்க. அதை வச்சு எங்கெங்கெல்லாம் போதைப்பொருள் பிடிக்கிறதுக்கான டீம் ஒரு தனியாக ஏதோ ஒரு போலீஸ் துறையில் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த போதைப்பொருள் சம்பந்தமாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலம் பார்த்தா தமிழ்நாடு, புதுச்சேரி ஒரு சின்ன மாநிலம். அப்போ சுற்றி இருக்கிற மாநிலத்தை சுற்றி நம்ம உள்ளே ஈஸியாக உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் என்ன குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுதுன்னா, இப்போ குஜராத் வழியாக வருது, அங்கேருந்து உள் மாநிலங்கள் வழியாகவும் புதுவைக்கு வருது, ஒரு பக்கம் கடற்புறமாகவும் வருது அப்படின்னு. சார், இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற போதையில் அந்த அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான போதைப் பொருள் இங்கே வரல.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏறக்குறைய இப்போ கூட ஒரு 3 கிலோ 4 கிலோ போதைப் பொருள் எங்கள் பகுதியில் பிடிப்பட்டது. இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள் பழங்குடியின மக்கள்கிட்ட கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க பேக்கில். அதை பிடிச்சி நாங்கள் போலீஸில் ஒப்படைச்சிட்டோம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான இது எங்களுக்கு தெரியாது, எங்களை எதுவுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏதோ செஞ்சி பக்கம், இந்த பக்கம் ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் தான் ஏதோ மலையில் விளையக்கூடிய அந்த இலையை எடுத்துன்னு வந்து தான் அதை பவுடர் ஆக்கி கசக்கி கொடுக்குற மாதிரி அந்த 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 இலை தான் வந்தது. பிடிச்சி பார்க்கும்போது அந்த கிலோ கணக்கில் பிடிக்கும்போது அது இலையாக தான் இருந்தது. தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான பவுடர்கள் புதுச்சேரி மாநிலம் எங்கள் பகுதியெலாம் கிடையாது. ஏன்னா ஈரான் பகுதியிலிருந்து தான் வந்து இந்திய பகுதியை வந்து கடற்புறமாக வருது. போதைப்பொருள் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியானா 2024ஆம் ஆண்டு வந்து அங்கே பாஜக ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் வந்து இது வந்து உள்ள வருது. சார் துறைமுகங்கள்லாம் வந்து தனியார்கிட்ட இருக்கு, அதனால ஈஸியா உள்ள வருதுன்ற குற்றச்சாட்டு இங்கே வந்து எதிர்கட்சி சொல்றாங்க. இங்கே வந்து துறைமுகம் கிடையாது சார். இங்கே வந்து துறைமுகம் புதுச்சேரி மாநிலம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான பவுட்ரு இந்த இந்த பவுடர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே எதுவும் எனக்கு பிடிப்பட்ட மாதிரி தெரியல. இந்த இலைகள் தான் தழைகள் தான் இங்கே வந்து அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் வளருது. இங்கே பக்கத்தில் இருக்கிற செஞ்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த குறவர்களை வந்து கேட்கும்போது சொன்னேன், சார் நாங்கள் வந்து அங்கே வந்து வேட்டையாட போனோம், அப்போ எங்கிட்ட இது எதுவுமே கொடுங்கன்னு சொன்னாங்க பாண்டி. எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ தலைமறைகளை எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற குறவர்கள் பேர் ஒரு 2-3 வழக்கு இருக்குது. அதை நாங்கள் வந்து கூட்டு வச்சு இப்போ அங்கே யாருமே அந்த இதை பண்ணக்கூடாது, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவியும் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் யாரும் வந்து இந்த மாதிரியான இதுக்குன்னா அப்போ அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க. அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு, எங்கள் பகுதியில் இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ புதுவையில் வந்து கிட்டத்தட்ட சமீபத்தில் 200 ரெஸ்டா பார்கள் கிட்ட திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். ஏன் மது வந்து அரசு பிரதானமாகவே வச்சுருக்கீங்க இப்போ வரலும்? அதாவது நம்மளோட வந்து கல்ச்சர் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, இதுக்கு தமிழ்நாட்டில் கூட மது ஒழிப்பு அதெல்லாம் பண்ணுறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து மது ஒழிக்கிறதுக்கு நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் ரெடி தான், அரசு ரெடி. மாற்று விதமான வருமானம் புதுச்சேரி அரசுக்கு எங்கேருந்து வரல. இது வந்து ஃப்ரெஞ்சு கல்ச்சர், ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க, பக்கத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பக்கத்தில். இந்த கல்ச்சரில் பார்த்திங்கன்னா மது வந்து இன்றைக்கி காலங்களில் காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டாங்க, அப்பயும் அந்த மது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 5 முறை ஒரு கவர்மெண்ட்டு 96லேருந்து 2000 வரைக்கும் இருந்தாங்க, அப்பயும் மது ஒழிக்க முடியல. தமிழ்நாட்டில் கலைஞர் அப்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மதுலாம் ஒழித்தாங்க. அப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இது ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு, மது என்பது ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு. அதை ஒழிக்கணும்னா ஒட்டுமொத்த அரசாங்கம், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் சட்டசபையில் பேசும்போது ஆலோசித்தார் மாண்புமிகு முதலமைச்சர், நான் ரெடி, நம்மக்கிட்ட வருவாய் வந்து குறைவாக இருக்குது, அந்த வருவாயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்ல சார். அதை கரெக்டு தான். அதுக்கான வந்து காலங்கள் நமக்கு தேவைப்படும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஐடி பார்க்கு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோன்னா இப்படிப்பட்ட வருமானங்கள் நமக்கு வந்து முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டூரிசம் உள்ளே வராங்க, மக்கள் அதில் வருமானம் வருது. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாண்டிச்சேரியில் குறைந்த வரி இருந்தது, இப்போ பெட்ரோல் குறைந்த வரியில் இருக்குது நம்ம பாண்டிச்சேரி. இப்போ மது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அதுதான் எங்கள் மக்கள் வந்து வராங்க. இதெல்லாம் வந்து மாற்றணுன்னா கொஞ்சம் காலங்கள் வந்தால் நிச்சயமாக மாறும். 6 ஆலைகள் திறப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, மது ஆலைகள் திறக்க. இல்லை, 6 ஆலைகளுக்கான மது ஆலை திறக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அரசாங்கத்துக்கிட்ட எல்லாரும் அப்ரோச் பண்ணாங்க. நாங்களே தான் ஆளுங்கட்சியாக நாங்களே தான் எதிர்ப்பு தெரிவித்தோம், இது வேணாம் புதுச்சேரி மாநிலத்தில் இதுக்கப்புறம் மது பான தொழிற்சாலை தேவையில்லைன்னு சொல்லி நாங்களே முழுமையாக சட்டமன்றத்தில் நான் எதிர்த்தேன். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தில் முழுமையாக எதிர்த்து பல்வேறு வாதங்கள் அரசாங்கத்தில் நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் சரி, இப்போ பேசினா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தான் பேசினார், இதை மக்களுக்கு ஏற்றுக்கூடாத மதுபான தொழிற்சாலை இருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம், அது வரக்கூடாத எங்களுக்கு எண்ணங்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கூட்டணி அரசாங்கம் தான் சொல்லிட்டோம், அதனால் இப்போ அது திட்டங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டார். நம்ம துணைநிலை ஆளுநர் சொல்லிட்டாரு, கிடையாது திட்டம் கிடையாது அப்படின்ட்டார். சார், பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்குது? ஏன்னா சமீபத்தில் வந்து போக்சோ வழக்குகள் வந்து அதிகமாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் போக்சோ வழக்குகள் அதிகமாகி இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் வந்து ஒரு சிறுமி பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி ஒருவர் வந்து 4 சிறார்களால் வன்புணர்வு செய்யப்பட்டார். இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கு? சார் அதாவது யார் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டாலும் அது என் பொண்ணு மாதிரி தான், என்னுடைய பொண்ணு மாதிரி தான். அதில் அது நம்ம இனி வருங்காலங்களில் நம்ம அரசியலுக்காகவோ ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக பேசக்கூடாது. மனசாட்சியோட இன்னும் நிறைய அவேர்னஸ் பண்ணணும். நம்ம புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்து அதை கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கான நிறைய சட்டமன்றத்தில் நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் இந்த அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் செல்ல மகள் திட்டத்தில் ஒரே பெண்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு முதல் சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா போஸ்கோலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 60 நாட்களுக்குள்ளே விசாரித்து அது 30 நாட்களுக்குள்ளே சொல்லிட்டாங்க. விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதில் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதில் மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நிறைய சட்டத்தை போட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கம், மாநில அரசும் மத்திய அரசும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வெளிநாட்டில் 6வது 7வது படிக்கும்போது அது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு எப்படி பெண்களுடைய அவங்ககிட்ட நம்ம எந்த விதமான பெண்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் கல்ச்சர் எஜுகேஷன் இப்போ நிறையா மாற்றங்கள் வந்துருக்குது. இப்போ பிள்ளைங்களுக்கு படிப்பிலே வருது. இதெல்லாம் மாறிச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய பெண் பிள்ளை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அரசுடைய கடமை. சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமையும் சேர்த்தான். சார், சமீபத்தில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. மாணவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் மாணவர்களுக்காக குரல் கொடுத்துருந்தீங்க. அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணல போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டது மிகப்பெரிய வருத்தம். அதுவும் குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தாக்கியது பார்த்திங்கன்னா அது மாணவர்கள் மாதிரி தாக்கலை, ஒரு சாதாரண குற்றவாளிகள் மாதிரி தாக்கினாங்க. அது யங் பிளட்டு மாணவர்கள் ஒரு யூத், அவன் ஒரு வளர்ந்து வர இந்த நாட்டுடைய சமுதாயத்தை சீர்திருத்த வரான். அவனுக்கு பல்வேறு கனவுகள் இருக்கும். அந்தப்பட்ட மாணவர்களை காலால் உதைக்கிறது காவல்துறை உதைக்கும் போது எனக்கு அதை நான் அன்றைக்கி ஏதோ சட்டமன்றத்தில் ஏதோ வேலையில் இருந்தேன். அந்த ஆடியோ பார்த்தவொடனே என்னால் சிறு துளிகளும் சரி நேராக நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இருந்த காவல்துறை காவலர்கள்லாம் அவங்க ட்ரீட் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் அப்போ தான் சொன்னேன், உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி மாட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காலால் உதைப்பீங்களா? அப்போ மேலதிகாரி என்ன சொன்னாங்க, சார் எங்களுக்கு தெரியாது, அந்த போலீஸ் அதிகாரி பேர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா. அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. அந்த சம்பவம் நடந்தவுடனே நான் அதை யாராக இருந்தாலும் எனக்கு என்ன சொன்னேன், எந்த அரசாங்கம் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அவன் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் நான் விட மாட்டேன். என்ன அதுதான், அது எந்த தப்பாக இருந்தாலும் சரி, அது தப்புனா தப்பு தான். அதனால் அந்த நேரத்துலேயே நான் நேரடியாக போய் அந்த காவல்துறை அதிகாரிகிடம் முறையிட்டேன். அப்போ அவங்களுடைய வாதங்களும் அவங்களுடைய வார்த்தைகளும் இருக்கும்போது எனக்கு உச்ச கருத்துக்கு கோவம் வந்தது. அதை நான் வெளிப்படுத்திட்டு வந்துட்டேன். சார், இப்போது பெஸ்ட்டு புதுச்சேரின்னு பாஜகவும் என்ஆர் அரசு தரப்புலையும் சொல்லப்படுது. புதுவை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக மாறி இருக்கு சார்? அதாவது போன 5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நாராயணசாமி தந்த காங்கிரஸ் அரசு உள்கட்ட வசதி அதில் பார்த்தா எந்த ரோடு வசதி எதுவுமே சரியில்லாமல், தார் சாலை, ரோடு சாலை, எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஷாஜகானை இந்த தொகுதியே வேணான்னு வேறு தொகுதிக்கு ஓட்டார். அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. அவர் காமராஜ் நகர் தொகுதியில் போய் நின்று அந்த தொகுதியே வேணாம், நம்ம ஒன்றுமே செய்யலை, அவருக்கே தெரியுது நம்ம ஒன்றுமே செய்யலை, அப்போ இந்த தொகுதியில் நம்ம ஏன் நிற்கணும் அப்படின்றது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்துகிட்டே போயிட்டார். ஆனால் அது அப்போ இருந்த நிலைப்பாடும் இப்போ இன்னைக்கு இருக்கின்ற உள்கட்டமைச்சதும் நிறைய மாற்றங்கள் நடந்துக்குது. இன்றைக்கி முதியோர்களுக்கு 40,000 பேருக்கு பென்ஷன் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கல்வியிலே தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியிலேருந்து
ஆட்சியாளர் கல்வி வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்றைக்கி எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், அரசு சார்ந்த துறை சார்ந்த திட்டங்களாக இருக்கலாம். இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் மக்களிடம் நல்லா வந்திருக்குது. அது இலவச அரிசி இன்றைக்கி வந்து 20 கிலோ ஏழை குடும்பத்துக்கு இலவசமாக சிகப்பு நிற கார்டுக்கு அரிசி கொடுக்குறோம். 10 கிலோ கார்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அட்டை கொடுக்குறோம். இன்றைக்கி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் நிதி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் பொருள் கொடுக்குறோம். அதனால் மக்களுக்கு தேவையான நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த உள்கட்டம் வசதி, இந்த இப்போ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் வெள்ளுகிற நிறுவனங்கள் வருவாங்க, வெள்ளுகிற டூரிசம் வருவாங்க. அந்த மாற்றம் புதுச்சேரி மாநிலத்தில் நல்லா மாற்றம் வந்திருக்குது. இன்னும் நம்ம மீண்டும் மத்தியில் ஆளுகின்ற அரசும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததுன்னு சொன்னால் தான். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் கான்ட்ரிக்டாக ஒரு அரசு வந்தாலே இவங்கக்கிட்ட அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்து போகுது. இவங்க போய் அவங்க நாங்கள் பார்க்கணுமா, ஈகோ வந்து போகுது. அதனால் ரெண்டுமே ஒரு கூட்டாட்சி தத்துவம். அதாவது நீங்கள் அங்கே மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரு அரசாங்கம் வந்துன்னு சொன்னால் நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் இன்னும் அடுத்த முறை 2026 நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவான பெஸ்ட்டு புதுச்சேரி நிச்சயமாக முழுமையாக இன்றைக்கி ஒரு 70% முடிஞ்சிருக்குது. பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அதில் இந்த பூமி மேலே நம்ம பாஜக அரசு இந்த மண் மேலே ரொம்ப ஒரு மனப்பூர்வமான அவங்களுக்குள்ள ஒரு மனப்பூர்வமான இந்த மாநிலத்தை வளர்ச்சி அடையணும்னா இந்த மாநிலத்துக்கு பல்வேறு நிதி கொடையாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாஷின்னு ஒரு ஸ்கீம் 200 கோடி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4750 கோடி இப்போ புதுசாக வந்து ஒரு பேங்க் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல்வேறு நபார்டு மூலியமாக ஃபண்டு கொடுத்துருக்காங்க 186 கோடி. இது மாதிரி நிறைய இப்போ நிதி வந்து கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் பாரத பிரதமர் நிறையா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் புதுச்சேரி மாநிலம் பெஸ்ட்டு புதுச்சேரி நிச்சயமாக 2026 வருகின்ற அரசு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். மத்தியிலே பாஜக அரசு, புதுச்சேரி மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி அரசு வந்தால் புதுச்சேரி மாநிலம் சிறப்பாக வளர்ச்சி அடையும் நினைக்கிறேன். சமீபத்தில் புதுவையில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி லட்சிய ஜனநாயக கட்சி, அதனுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய பணிகளை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு சின்னஞ்சிறு மாநிலம். இந்த மாநிலத்தில் நம்முடைய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு வரும்போது எங்கள் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜான்குமார் தலைமையில் எங்கள்லாம் வந்து சந்தித்தாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு இளைஞர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து அருமை சகோதரர் வந்து நல்ல ஒரு இளைஞர். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வளர்ச்சி அடையணும், அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு, இந்த புதுச்சேரி மாநிலம் ஒரு ஈர்ப்பு வந்துருக்குது. சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும் என்ன இருக்குது. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி அடையணும், நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன், நான் வீம்புக்காவது வந்து கட்சி ஆரம்பித்து நான் வீம்புக்காவது கட்சி நடத்தலை, எனக்கு தனிப்பட்ட சுயலாபத்துக்கு நான் அரசியல் பண்ணல, ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல இளைஞனாக முடிவு பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சார், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் என்னவாக இருந்தது? சார், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 17 வயசில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தாங்க. பல்வேறு கட்டங்களில் கழுவிப்பு கிராம மக்களுக்காகவும் காலாப்பட்டு தொகுதி அப்போ லாஸ்பட்ட தொகுதி இருந்தது, மக்களுக்காக போராட்டம் பண்ணி காவல்துறை, காங்கிரஸ் காவல்துறை அப்போ காங்கிரஸ் இருக்கும்போது நிறையா அடிபட்டு ஜெயிலுக்கெல்லாம் எங்கள் அப்பா சிறைக்கெல்லாம் போனாங்க. எங்கள் அப்பா இல்லை, நாங்கள் என் குடும்பமே அந்த நேரத்தில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு போராட்டம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கையெல்லாம் உடஞ்சிருக்குது. எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் வந்து போலீஸு காவல்துறையினால் எங்கள் வீடுகளை வந்து அடித்து நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாய நிலங்கள், நாங்கள் விவசாயி, இன்றைக்கி கரடியூத்து பகுதியில் இருக்கின்ற விவசாய நிலங்களை ஏர்போர்ட்டு, ஓடாத ஏர்போர்ட்டு, காலாப்பட்டு தொகுதியில் யூனிவர்சிட்டிக்கு 1200 ஏக்கர்லாம் யூனிவர்சிட்டிக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அடக்குமுறை, காங்கிரஸ் கட்சியினுடைய அடக்குமுறை வந்து நான் 27 வயசில் தான் நான் அரசியலுக்கே வந்தேன்.
ஒரு இளைஞனாக வந்து 27 வயசில் இந்த அடக்குமுறையை வந்து எங்கள் அப்பாவால் முடியல. நாம் இந்த அடக்குமுறையை தூக்கி எறியணும். இந்த அடக்குமுறை காங்கிரஸினுடைய ஒரு குடும்பத்தினுடைய அடக்குமுறையை தூக்கி எறியணும். எம்ஓஎச் ஃபாரூக் மரைக்கார் குடும்பத்துடைய அடக்குமுறையை தூக்கி எறியணும். அவங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லா நிலமும் எடுத்துட்டா இவங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எப்படி இந்த ஊரில் வளர்ச்சியாக இருப்பாங்க, அப்போ அவங்க நம்மக்கிட்ட அடிமையாக இருப்பாங்கன்றது ஒரு எண்ணத்தோடு அவங்களுடைய சித்தாந்தத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. இதை மாற்றணும்னு சொல்லிட்டு 2005 என்னுடைய பேர்லேயே அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தேன். நான் நல்ல வருமானம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருந்தேன். அண்டர்ஃபிட் ரோட்டில் பாண்டியன் ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருந்தேன். எனக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா வருமானம். இது நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரோடு வசதியோ எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. அப்போது நாம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து மக்களுக்கு செய்யணுன்னா நான் நேரடியாக போகும்போது என் பேரில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் குப்பை கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணோம், என் பேரில் வழக்கு. அப்போ நம்ம அரசு பதவிக்கு வரணும். என்ன சொன்னாங்க, எனக்கு எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அரசு பதவி வந்தால் எதையும் இருந்தாலும் சாதிக்க முடியும். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வரணும். அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கு மக்களோடு மக்களாக என்னை பார்க்க முடியாது, என்னை இப்போ வந்தால் பார்க்க முடியாது, இந்த டைம் வந்தால் பார்க்க முடியாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த நேரம் வேணாலும் அவைலபிளாக இருப்பேன். எந்த நேரம் வேணாலும் நான் ஃபோன் எடுப்பேன், தொலைபேசியிலே பேசலாம். எங்கள் தொலைபேசியிலே எங்கள் தொகுதியில் இருக்கிற அத்தனை பேர் வீட்லேயும் அவங்களுடைய தினசரி காலண்டரில் என்னுடைய தொலைபேசி நம்பர் இருக்குது. அது மாதிரி நம்ம சும்மா ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அறக்கட்டளை ஆரம்பித்தேன். அந்த அறக்கட்டளை மூலிமா மக்களுக்கு 2004 இன்றைக்கு 2026 வரைக்கும் அந்த இறப்புன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவங்ககிட்ட நம்ம என்ன ஓட்டு வாங்க போகிறோமா, இறந்துட்டான்னு சொல்லலாம். அந்த இறப்புக்கு இலவசமாக டென்ட்டு, சேரு, ஃப்ரீசர் பாக்ஸு, சவ ஊர்வலம் வண்டி, இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய்க்கு இலவசமாக இன்றைய வரைக்கும் என் அறக்கட்டளை மூலிமா செஞ்சோம். அதால் இந்த மக்களுக்கு என்னால் முடிந்தவரை வாழ்வது, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, வாழ்வது பிறப்பது, பிறக்கிறவன் எல்லாம் இறக்கத்தான் போகிறான், பிறந்தவன் வாழ்கின்ற காலங்கள் தான் அவனுக்கு வாழ்க்கை வரலாறாக மாறுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கின்ற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலம். அந்த காலங்களில் தான் நாம் என்ன வாழ்ந்தோம், அதாவது இன்னொரு என்னுடைய தலைவர் சொல்லுவார், அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வந்து இறந்துட்டானா அவனுக்கு வந்து அவன்தான் இறந்ததுக்கு சமம் கிடையாது. எவன் ஒருத்தவன் வந்து முயற்சியை, அதாவது நம்ம வாழற காலத்தில் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் எனக்கு மாதம் வந்தால் வாடகை வருது, நான் சாப்பிட்றேன் தூங்குறேன், நான் எந்த முயற்சியுமே எடுக்காம அவன் வந்து இறந்த புணத்துக்கு சமம். சாமானிய மக்கள்லேருந்து உயர்ந்த மக்கள் வரைக்கும் ஜாதி மதம் இல்லாமல் பழங்குடியினத்து மக்கள் கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாதாரணமாக வந்து கதவு தட்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் இன்றைய வரைக்கும் செஞ்சுருக்கேன். இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தது. சார், இப்போ உங்களுடைய எதிர்கூட்டணி காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. யார் வேட்பாளராக வருவாங்க அப்படின்ற ஒரு இழுபறி நிலை அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து மக்கள் விரோத கூட்டணி தான். அது மக்களுக்காக பணியாற்றுவங்க கிடையாது அவங்க. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்துட்டு இந்த தொகுதியை அவங்க பாரம்பரியமாக ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மக்களுடைய முழுசாக மக்களுடைய ஓட்டளிப்பை பதவி அனுபவிச்சுட்டு தொகுதி விட்டு போகிறது அந்த மக்கள் அவர் பேரில் இன்றைக்கி காலாப்பட்டு தொகுதி மக்கள் எந்த விருப்பமும் இல்லை. அவங்களுடைய ஏஜெண்ட் அரசியல் தான் பண்ணுறாங்க, திரும்பி ஏஜெண்டுகளை தான் பார்க்குறாரு. இன்னொரு தரப்பு உட்பட்ட ஒரு சுயேட்சை நின்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொலை குற்றவாளி, அவருக்கு வந்து பல்வேறு கொலை குற்றவாளி வழக்குகள் பின்னணி உள்ளவர். தன்னுடைய தொகுதியில் தட்டாஞ்சாவடி செந்தில் சொன்ன ஒரு அடைப்பேரை வச்சுக்கொண்டு இன்றைக்கி அந்த தொகுதியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த தொகுதி அந்த மக்களுடைய அந்த ஊருடைய பேரே கெடுத்தவர். அதனால் இந்த காலப்பட்டு பகுதியில் வந்து ஏமாற்றலாம், இந்த மக்களை வந்து ஏதாவது ஏமாற்றி நம்ம வந்து ஜெயிக்கலான்னு போன முறை வந்தார். போன முறை கூட வாக்கு வந்து மக்கள் எப்படின்னா, நம்ம இப்போ இருக்கின்ற இப்போ வேட்பாளர் ஷாஜகான் நிற்கிறாருன்னா அவர் வந்து போன முறை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்யலை,
தன்னுடைய ஆதரவாளர்லாம் என்ன தோக்கடிக்கணுன்றதுனால தன்னுடைய ஆதரவாளர்லாம் கூட்டணி தர்மத்தையே பார்க்காம, அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணிக்கே வேலை செய்யக்கூடாது. ஏன்னா போன முறை காங்கிரஸ் அவருக்கு வேலை செய்யலை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணிக்கு வேலை செய்யணும், அவங்க சொர்ணம் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு சொர்ணம் இல்லாமல் தான் வேலை செய்யணும் காங்கிரஸுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற போனால் நிற்கும்போது டெபாசிட் இழந்தாங்க காலாப்பட்டு தொகுதியில். அதுக்கு யார் முழுக்க காரணம்னா காங்கிரஸ் அவங்களுக்கு ஒத்துழைக்கலை. இன்றைக்கின்ற காங்கிரஸ் ஷாஜகான் கொடுக்குற ஆதரவாளர் யாருமே அவங்களுக்கு வேலை செய்யலை, சுயேட்சைக்கு வேலை செஞ்சாங்க, முழுக்க சுயேட்சை வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த சுயேட்சையை எதிர்த்து அவங்க சீட்டு கேட்குறாங்க, சீட்டு கேட்டு நிற்கணும், தேர்தல் நிற்கணும் ஆசைப்பட்றாங்க. அப்போ 2 பேருடைய ஒருத்தர் தொகுதி பக்கமே வர மாட்டார், ஒருத்தர் அவர் தொகுதி மக்களே வேணான்ட்டு விட்டு ஓடினவர், ஒருத்தர் உள்ளூர்லேயே டெபாசிட் வாங்கலை. உள்ளூரில் ஒன்றுமே இல்லை. இந்த ஊரில் வந்து சூழ்ச்சி அரசியல் பண்ணாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் இந்த முறை உனக்கு விட்டு தரேன், அடுத்த முறை நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி தான் செந்தில் வந்து வந்தார். நான் நிற்க மாட்டேன், சுயேட்சை நின்றாரு, நான் வார்த்தை உங்ககிட்ட தொகுதி விட்டு போயிடுறேன், நான் சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு நான் தேர்தல் நிற்க போகிறேன், எனக்கு தான் சீட்டுன்றது. அதனால் என்னுடைய பலம் என்னன்னு சொன்னால், நான் இந்த மக்களுக்காக போன 5 ஆண்டு உழைச்சிருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலமும் இன்றைய வரைக்கும் இந்த மக்களுக்கு இரவு பாராமல் ரோடுலேருந்து, முதியோர் பென்ஷன்லேருந்து, வீடு கட்டுற லோன்லேருந்து எல்லா மத்திய அரசாங்க திட்டம், மாநில அரசு திட்டத்தையும் 1 ரூபாய் கூட லஞ்சம் இல்லாமல், யாரும் 1 ரூபாய் கூட கைவிட்டு பெற்றுக்கொள்ளாமல். ஏன்னா அதுக்கு முன்னாடி முதியோர் பென்ஷன் கொடுத்தா 2000 வாங்குவாங்க, வீடு கட்டுற லோனு 1 லட்சம் லோனுக்கு 30,000 வாங்குவாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏஜென்ட் அரசியல். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னுடைய பாக்கெட்லேருந்து 10 ரூபா கொடுக்கணும் தவிர யார்கிட்டையும் எங்களுடைய ஊழியர்களோ யாரோ வாங்க மாட்டாங்க. அங்கங்கே எங்கள் பணியாற்றுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய சம்பளத்தை எனக்கு கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற 48,200 ரூபா. நான் என்னுடைய ஊழியர்கள் இருக்கலாம், மாதத்துக்கு மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன், டிரைவர் எல்லாரும் சேர்த்து. ஏன்னா மக்களுக்கு எனக்குன்னு ஒரு வருவாய் வருது. நான் விவசாய நிலம் வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த வருமானத்தை வச்சு இந்த பகுதி மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிறப்பாக பணியாற்றுகிறேன். இந்த மக்கள் இந்த 2026 தேர்தலில் காலாப்பட்டு தொகுதி மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள். நிச்சயமாக நான் நிற்கிற என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி அரசில் அதிகப்படியான வித்தியாசத்தில் இன்றைக்கி வந்து நான் வெற்றி பெறுவேன்னு ஐபி ரிப்போர்ட்டே சொல்லியிருக்காங்க. அதில் மக்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளையா, அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இந்த 20 வருஷமாக அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றவளவு தான் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் பெரியவங்க என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது நம்ம வீட்டு பிள்ளை. அவங்க நல்ல நிகழ்ச்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு துன்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாத்தையும் நான் மக்களோட மக்களாக நான் கலந்துக்கின்னு பணியாற்றுகிறேன். நிச்சயமாக எந்த கூட்டணி வந்தாலும், யார் என்னை எதிர்த்துனாலும் நான் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். பாஜகவோட ஏன் இணைந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்கொண்டு இருக்கீங்களா? ஏன்னா கம்யூனிஸ்ட் பின்புலத்திலேருந்து வந்திருக்கீங்க, காங்கிரஸ் கட்சியிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சியிலையோ போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஏன் பாஜகவை சூஸ் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இது வரைக்கும் எதிர்கொண்டிருக்கீங்களா? ஆமாம், நிறைய முறை என்னை வந்து எல்லோரும் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து காங்கிரஸுக்கு போகக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு எடுத்து போகக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்யூனிஸ்ட்லேயே நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடாது. அதாவது இன்றைய நாட்டினுடைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவங்களுடைய அரசு ஆளுகின்ற திறமை, இன்றைக்கி நாட்டினுடைய ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட தன்னுடைய தாய் இறந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு மோளம் அடித்து அவங்க ஒரு 2 நாள் வச்சு அது பிரம்மாண்டமாக எல்லா தலைவர்களும் அவரை வச்சுருவாங்க. ஆனால் அந்த நாட்டுடைய பாரத பிரதமர், உலகம் போற்றுகின்ற தலைவர், உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்களுடைய தாயார் இறந்தாங்க. இறந்த உடனே அவர் என்ன சொன்னார், என் தாய் எனக்கு, என் தாய் நாடு எனக்கு, என் தாய் எந்த அளவுக்கு முக்கியமோ என் தாய் நாடு அந்த அளவுக்கு முக்கியம். தன்னுடைய தாயை சுமந்து ஒரு பிரதமராக இல்லாமல் தன்னுடைய மகனாக, அந்த தாய்க்கு மகனாக சேவையாற்றி விட்டு அடுத்து நம்ம தாய் நாட்டுக்கு சேவையாற்றணும் சொல்ல ஒரு உத்தம தலைவர்களை கீழே இருந்து பணியாற்றுறதுல நாங்களாம் மனப்பூர்வமாக இந்த பாஜகவோட சேர்ந்ததுக்கான முழு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கையும் நேர்மையான அரசும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. பல்வேறு கருத்துக்களை வந்து என் கூட கலந்து
பேசுனதுக்கு மகிழ்ச்சி. நன்றி.